ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. இன்றோட தமிழகத்திலே தாவேகா தலைமையிலான ஆட்சி அமைந்து கரெக்டா 2 வாரம் 15th டே இன்னைக்கு அரை மாத காலம் முடிவடைந்து விட்டது. ஆனா இன்னைக்கு ஏற்கனவே மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நடக்கக்கூடியது தமிழ்நாட்டில் ஜோசப் விஜயோட ஆட்சியா இல்ல ஜோசப் ஸ்டாலினோட ஆட்சியா அப்படின்னு. திமுக தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன திராவிட மாடல் ஆட்சி 2.0 உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய காலத்துல முதல்வர் திரு விஜய் அவர்கள் முன்னாடி சொல்லுவார், போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான். அது உண்மைதான் போல இருக்கு. திமுக எந்த அளவுக்கு குவாரியில போயிட்டு, டாஸ்மாக்ல போயிட்டு, பழக்கடையில போயிட்டு, பரோட்டா ஸ்டால்ல போயிட்டு கமிஷன் காசு கேட்டாங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமா மாமூல் வாங்குவதில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற சூழ்நிலை 15 டேஸ்ல தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு. இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி எந்த கட்சியும் அடைந்தது கிடையாது. ஆனா திமுக உள்ளவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா சீனியர்ஸ் கொஞ்சம் பக்குவமா காசு கேட்பாங்க. தாவேக்கால உள்ளவங்க எல்லாம் கத்துக்குட்டியா இருக்காங்க, சீக்கிரம் மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெறுமன ரீல்ஸ் மூலமாக ஆட்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பதவிக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகம் மிகப்பெரிய பின்னடைவை அடைந்து இன்னைக்கு பவர் கட் ஆரம்பிச்சு சட்டம் ஒழுங்கு வரைக்கும் சிரிக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த கேள்வியை கேட்டா உடனே தாவேக்கா என்ன சொல்லுவாங்க, நாங்க ஆட்சிக்கு 15 டேஸ் தான் டைம் கொடுங்கன்னு. பாலிடிக்ஸ்ல ஹனிமூன் பீரியட்லாம் கிடையாது. இது கல்யாணம் கிடையாது, இது அரசியல். இல்ல ஹனிமூன் பீரியட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாலே தேர்தலில் போட்டியிடும் நினைக்கும் பொழுதே ஆட்சிக்கு வந்தா அடுத்த 24 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதற்கான மனநிலையோடு வர வேண்டுமே தவிர அமர்ந்த பிறகு எங்களுக்கு டைம் தாங்க, 6 மாசம் தாங்க, 4 வருஷம் தாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் மக்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு டைம் வேணுங்கிறதுக்காக டெய்லி 7 மணி நேரம் 8 மணி நேரம் கரண்ட் எல்லாம் மக்கள் ரோடு நிக்கணுமா? சோ இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக மோசமான சூழ்நிலை தாவேகா ஆட்சியிலே உருவாகி கொண்டு இருக்கிறது. முதல்வர் உடனடியாக வாய் திறக்க வேண்டும், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டும், நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான பதிலை கூற வேண்டும் என்று முதல்வர் திரு விஜய் அவர்களை தாழ்மையோடு பாஜக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லல, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ரொம்ப மோசமா இருக்கு. கொடூரமான ஒரு சம்பவம். அது மட்டும் இல்லாம நாகப்பட்டினத்தில் ஒரு 80 வயது மூதாட்டி போதை பழக்கம் காரணமாக முதல்வர் முதல் கையெழுத்தாக 700 டாஸ்மாக் மூடுறேன்னு சொன்னாரு. இன்னும் 700 டாஸ்மாக் மூடியாச்சான்னு கேட்டா இல்ல, இன்னும் மூடவும் இல்லை, போதை பழக்கம் ஒழிவும் இல்லை. ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க இந்த புரோஹிபிஷன் எக்ஸைஸ், அதாவது டாஸ்மாக்குக்காக. அவர் நேற்று பேட்டி கொடுக்கிறார், சினிமா மாதிரி ஓவர் நைட்ல எல்லாம் சிஸ்டத்தை மாற்ற முடியாதுன்னு. சினிமா ஸ்டைல்ல தானே விளம்பரம் பண்ணி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க, அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. சினிமா ஸ்டைல்ல நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும் எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் தாவேகா வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஏற்படவில்லை. மக்கள் ஏற்கனவே ஏமாந்து விட்டமோ என்கின்ற சந்தேகத்துக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க இன்னமும் ஒரு இடத்துக்கு போனா ஒன்னும் கிடையாது. எவ்வளவு ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு கவர்மெண்ட்னா, ஒரு பெண் அமைச்சரிடம் ஒரு கேள்வி வைக்கப்பட போகிறது. அதாவது இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கே, ஒரு கொடூர கொலை நடந்திருக்கு கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே அதுக்கு ஒரு பதில் விளக்கம் தராங்க. எனக்கு எப்போதுமே சிரித்த முகமாக தான் இருப்பேன் என்று சொல்லி. அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கோ அவர்கள் இல்லத்திலேயோ நடக்கக்கூடாத ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தாலும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் அமைச்சர் திருமதி செல்வி கீர்த்தனாவிடம் கேட்டுக்கொள்கிறேன். சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட இன்சென்சிட்டிவான அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் இன்னைக்கு போட்டிருக்காங்க, அவர் பேர் தெரியல. ஆனா எனக்கு பேர் தெரியல அப்படிங்கிற அசிங்கத்தை விட அந்த அமைச்சருக்கு அவர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா சுற்றுலாத்துறை அமைச்சரானே தெரியல. பிரஸ்ட ரீடேக் கேட்கிறாரு. அப்படிப்பட்ட அமைச்சர்களை கொண்டு அமர்த்தி விட்டு இன்னைக்கு எப்படி ஒரு கவர்னன்ஸ் மக்களுக்கு கொடுக்க முடியும்? அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது, மக்களோட வாழ்க்கையில தாவேகா விளையாடக்கூடாது என்று முதல்வரிடம் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். யாரு அமைச்சரோட இந்த பதில் ஏற்புடையது கிடையாது.
அந்த கட்சியில் இருக்கிறதுலே திரு நிர்மல்குமார் அவர்கள் கொஞ்சம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். ஆனால் அவர் கூட இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பதிலை சொல்வதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு இன்னைக்கு தாவேக்கால நிலைமை மோசமாக இருந்து கொண்டு வருகிறது. ஒரு இடத்துல பவர் கட் ஆகுதுன்னா அந்த நிர்வாக சீர்கேடை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை யோசிக்காமல் இன்னைக்கு தாவேக்காவோட உறுப்பினர் வைத்திருக்கவங்க எல்லாரும் நேர இபி ஆபீஸுக்கு போயிட்டு கடைநில ஊழியர்களை, அரசு ஊழியர்களை அச்சுறுத்துவதும் மிரட்டுவதும் அரசியல் கிடையாது. அவங்கள மிரட்டி கரண்ட் வர போறதும் கிடையாது. உங்க எம்எல்ஏ போங்க, புடிங்க, துறை சார்ந்த அமைச்சரிடம் போய் பேசுங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் ரீதியா மீட்டிங் நடத்தி எங்க பவர் ஷார்டேஜ், எங்க டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை இருக்கு, எதனால கரண்ட் கட் ஆகுது, இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் இல்லாத பவர் கட் 15 டேஸா மட்டும் வருதுன்னா இந்த நிர்வாக சீர்கேடுக்கு யார் காரணம் என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க, எதிர்கட்சி கிடையாது. சும்மா அடுத்த கட்சி மேல பழி போடுவதற்கு ஆளுங்கட்சி மீது அதிகப்படியான உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க பதில் சொல்ல வேண்டுமே தவிர திமுக பண்ணாங்க, பாஜக பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. சோ நீங்க வாக்களித்து இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கீங்க, அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த அதிகாரத்தை சரியான முறையில கையாண்டு, இது வெயில் காலம், இன்னைக்கு பாஜக களப்பணி மனதில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு டி நகர் பகுதியிலே இன்றைய தினம் இன்னைக்கு தண்ணீர் பந்தல் திறந்து மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் இன்னைக்கு காத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதிகாரம் வழங்கப்பட்டு கூட இந்த சம்மர் டைம்ல 40 டிகிரி வெயில், மக்களுக்கு குழந்தைகள் நேற்று அப்போலோ ஹாஸ்பிட்டல் துறைப்பாக்கத்துல வென்டிலேட்டர்ல இன்னைக்கு கரண்ட் இல்லாதனால ஒரு நபர் ஆல்மோஸ்ட் ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்வதை கவனம் எடுத்து தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போறீங்க, ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்கு, அப்பெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்ல விஜய் பாட்டை போட்டு மக்களை இன்னும் நோகடிக்காம கொஞ்சம் கவனம் கொடுத்து அக்கறையோட சென்சிட்டிவா இருங்க. அரசியல்வாதிகளுக்கு சென்சிட்டிவா இருக்கிறது முக்கியம். மக்கள் மீது கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். உங்களுக்கான விளம்பரத்தை விட்டு வைத்து உண்மையான அரசியலை தயவு செய்து மக்களுக்காக செய்ய வேண்டும். நீங்கள் இது ஒரு அரசியல் அறிவுரையா தயவு செய்து எடுத்துக்கொண்டு, ஏன்னா அரசியல் அறிவுரை கேட்பது முக்கியம், கேட்டுக்கொண்டு உங்களை திருத்திக் கொண்டு மக்களுக்கான சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். தொடர்ந்து பத்திரிகையாளர்களுமே பாத்தீங்கன்னா முதல்வர் இன்னைக்கு கருப்பு கோட்டை போட்டாரு, சட்டையை டக்கின் பண்ணாரு, பெல்ட்டை வித்தியாசமா போட்டாரு, இன்னைக்கு ஓன் டிஃபன் பாக்ஸ் கொண்டு சாப்பிட்டாரு. அதிலேயே போக்கஸ் வைப்பதன் காரணமாக இன்னைக்கு அவர்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தடவை கூட மீடியாவை சந்திக்காம இவ்வளவு பெரிய ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்த முதல் தலைவர் உலகத்திலே நடிகர் திரு விஜய் அவர்கள் தான். யாருமே பார்க்காம எந்த அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லாம நேற்று ஒரு தாய்மார் சொல்றாங்க, நீங்க சினிமால ஹீரோவா இருந்தீங்க, பண்ணீங்க, அதே மாதிரி பண்ணுவீங்க, நினைச்சுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. மக்கள் ரொம்ப நம்பி வாக்களிச்சிட்டாங்க. 80% மக்களுக்கு எந்த எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டாங்க கூட பேர் தெரியாது. ஆனா விஜய் நம்பி ஓட்டு போட்டாங்க. அப்படி விஜய் நம்பி ஓட்டு போட்டிருக்கும் பொழுது மக்களின் நம்பிக்கை வீணடிக்காமல் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவல நிலை, குறிப்பாக கேவலமான சட்டம் ஒழுங்கு, திமுக அவருக்கு நீங்கள் போட்டி தான். எவ்வளவு திமுக மோசமா இருந்துச்சோ அதை விட 1 மடங்கு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு. சட்டம் ஒழுங்குல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். கரண்ட் கட், இவ்வளவு மோசமான கரண்ட் கட் இருந்ததே கிடையாது. கரண்ட் கட்ல கவனம் செலுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்களை மிரட்டுவதை, உங்களோட கட்சியில ஐடி கார்டு வச்சிருக்க யாரா இருந்தாலும், எப்படி ஒரு காலத்துல திமுகவோட ஐடி கார்டை பாக்கெட்ல வச்சிருந்தாலோ, திமுக கூடி கார்ல போட்டிருந்தாலோ கிரைம் பண்ணுவதற்கு லைசன்ஸா இருந்துச்சோ, அதே போல இன்னைக்கு முதல்வர் விஜய் போட்டோ பாக்கெட்ல வச்சிருந்தா எந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கு, ஆஸ்பத்திரிக்கு, மார்ச்சரி வரைக்கும் போய் மிரட்டலாம் அப்படிங்கிற சூழ்நிலை மாற்றி அமைக்க வேண்டும். இதற்காக சிஎம் அறிக்கை விட்டா பத்தாது, சிஎம்ஓ தமிழ்நாடு ட்விட்டர் ஹேண்டில் போட்டா பத்தாது. முதல்வர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி இதற்கான பதிலை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.